அன்பு சார்ந்த நேயர்களே, காலை வணக்கம். மாதர்மே மதுகைடபக்னி மகிஷ பிராணாபகே கரோத்யே கேலா நிர்மித தூம்ரலோஜனவதே ஹே சண்டமுண்டர்ச்சனி நிஷேஷிகிருதரத்த பீஜதனுஷே நித்யே நிஷும்பாவகே சும்பத்வம்சனி சங்கரா துரிதம் துர்க்கே நமஸ்தே அம்பிகே துர்க்கே நமஸ்தே அம்பிகே. அன்பார்ந்த நேயர்களே, இன்று பங்குனி மாதம் 23ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. ஏகாதசி திதி காலையில் 10 மணி வரை, பின் துவாதசி திதி, அவிட்ட நட்சத்திரம் 2 மணி 58 நிமிடம் வரை, பின் சதய நட்சத்திரம். 2 நட்சத்திரமும் இந்த சித்தயோகம் தான். ராகு காலம் வெள்ளிக்கிழமைக்கு எப்போவுமே 10 to 12, யமகண்டம் 3 முதல் 4:30, குளிகன் 7:30 முதல் 9, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். அன்பான நேயர்களே, இன்று ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் 11 லாபஸ்தானத்தில் இருக்காங்க. செவ்வாய் மட்டும் லாபஸ்தானத்தில் இல்லை, சனியும் 11 இருக்காங்க. இன்றைக்கு சந்திரனும் 11ஆம் இடத்துக்கு வந்துட்டாங்க. இது நல்ல நிறைவு. இப்போ 3 பேருமே 11ஆம் இடத்துல இருக்காங்க, லாபஸ்தானத்தில் இருக்காங்க. அப்போ மேசராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்தாலே சந்திர மங்கள யோகம் என்ற ஒரு யோகம் உண்டு. ராசியில் குரு இருக்கிறார், 5, 7, 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ஆக மேசராசி என்பவர்களுக்கு இன்று நல்ல நாள். ஆனால் வெகு விரைவில் இன்னும் நல்ல அருமையான நாள் வருகிறது. சித்திரை மாதம் 18ஆம் தேதி அன்றைக்கு குரு பயிற்சி, அன்று முதல் அருமையான நாள் வரும். ஆகவே அன்பான நேயர்களே, மேஷராசி என்பவர்களுக்கு இன்று அருமையான நாள் என்று சொல்லலாம். அடுத்தபடியாக ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கார். உச்சம் பெற்று 11 இருக்கார். ராசிநாதன் பலமாக இருந்தால் ஆயுள் பலம், மற்ற ஒரு பலன்களை தர. ஏன்னா சுக்கிரனுக்கு 2 வீடு, 6ஆம் அதிபதி கவனமாக இருக்கணும் உடல்நிலையிலே. அந்த 6ஆம் இடத்தை பற்றியே பேசுகின்றார்கள். இல்லை, லக்னாதிபதி பலமாக இருக்காரு, கொட்ட போகுதுன்னு சொல்றாங்க. 6 கூடியவன் பலமாக இருந்தால் செலவுகளை தேவையில்லாமல் இழுத்து விட்டு விடுவார். ஆகவே அன்பான நேயர்களை கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்லது நடக்கலாம். உங்களுக்கு ஒரு 2-3 கிரகம் பலமாக இருக்கிறது. செவ்வாய், சனி, சந்திரன் இவங்கெல்லாம் 10ஆம் இடத்துல இருக்காங்க. தொழிற்சானம் நிறைவாக இருக்கும் ரிஷபராசி என்பவர்களுக்கு 10ல் சனி, செவ்வாய், சந்திரன் 3 பேர் இருப்பது தொழிலுக்கு நல்லது, உத்தியோகத்துக்கு நல்லது, நல்ல முன்னேற்றங்கள்லாம் ஏற்படலாம். மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு இன்று ராசிநாதன் புதன் 10ல், சுக்கிரன் 10ல், சூரியன் 10ல், ராகு 10ல். இதெல்லாம் தொழிலுக்கு நல்ல நிறைவை தரும், நல்ல அன்பான நல்ல பலன்களை தரும். தொழிற்சாலம் நிறைவாக இருக்கிறது. அன்பான நேயர்களே, உங்களுக்கு நல்ல நாள், நல்ல காரியங்கள் நடைபெறும் என்று சொல்வது. ஆக இன்று மிதுனராசி என்பவர்களுக்கு இன்று அருமையான நாள், நிலையான ஒரு அமைப்புகள் ஏற்படும் என்று சொல்லலாம். அடுத்தபடியாக கடகராசி என்பவர்களை என்று உங்களுக்கு ராசிநாதன் புதன் ராசிநாதன் சந்திரன் எங்க இருக்காருன்னா 8ல் மறைஞ்சிட்டார். தேய்பிரை சந்திரன், அட்டம சந்திரன் நல்லவன் கிடையாது, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அவர் என்ன பண்ணினார்னா தனித்தில்லை, சந்திரனோடு சேர்ந்து இருக்கிறார். அதனால கெடுதல் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அட்டம சனி, முயற்சிகள் தாமதமாகும். இந்த முயற்சிகள் தாமதமாகின்ற பொழுது ஆஞ்சநேயருடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல பலனை தரும் என்று சொல்லலாம். அன்பான நேயர்களே, இந்த குரு பயிற்சி
கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல பலனை தரும். வெகு விரைவிலே வருகிறது. சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு நல்ல பலனை தரும். சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு ராசியை குரு பார்க்கின்றார். ராசி குருபலம் பெறுகிறது. ராசிநாதன் எங்க இருக்கிறார் அப்படின்னா 8ல் இருக்கிறார். 9ல் குரு இருக்கார். இந்த குரு மட்டும் 9ஆம் இடத்துல இருந்துட்டா நல்ல யோகமான பலன்களை தரும், அருமையான பலன்களை தரும். 9ஆம் இடத்துல குரு இருக்கிற போது எந்த காரியத்தை செய்தாலும் நல்ல முன்னேற்றம் தரும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு கல்வி நன்றாக வரும். வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற வேலை கிடைக்கும். திருமணம் ஆகாத அன்பருக்கு திருமணம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். இதெல்லாம் இந்த 9ஆம் இடத்துல குரு போது பண்ணுவார். ஆக சிம்ம ராசி என்பவர்களுக்கு இன்று நல்ல நாள். அடுத்தபடியாக கன்னி ராசி என்பவர்களே, உங்களுக்கு 2 கூடையவர் உச்சம் பெற்றிருக்கார். சுக்கிரன் உச்சம் பெற்றது கன்னி ராசிக்கு நல்லது. ஆனால் அவர் 7ல் இருக்கார். 7ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கு சுக்கிரனோட சேர்த்து. 7ல் எவரும் தீயர். 2ஆம் அதிபதி உச்சம் பெற்றாலும் பொருளாதார கஷ்டம் இருக்காது. ஆனால் மனைவியினுடைய உடல்நிலையில் கவனம் தேவை. இந்த இடத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க. மனைவியினுடைய உடல் 7ஆம் இடம் களத்திரஸ்தானம். லக்னத்துக்கு 7ஆம் இடம், சந்திரனுக்கு 7ஆம் இடம், சுக்கிரனுக்கு 7ஆம் இடம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டும். ஆகவே இந்த லக்னத்துக்கு 7ஆம் இடம், ராசிக்கு 7ஆம் இடம் பாவக்கிரகங்கள் இருக்கிறது. அதனாலே சற்று மனைவியினுடைய உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. அலட்சியமாக இருந்து விடாதீர்கள். அடுத்தபடியாக துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு ராசியை குரு பார்க்கிறார். அந்த குரு 7ல் இருக்கார். அவருடைய பார்வை நன்மை, இருக்கிற இடம் சரியில்லை. 7ல் எவரும் தீயர், யாருமே இருக்கக்கூடாது 7ஆம் இடத்துல. அதுவும் குரு 7ல் இருந்தால் கேந்திராதிபத்திய தோஷம் ஏற்படும். ஆகவே குருவுடைய பார்வைகள் நன்மைகள் தருகிறது. 5ஆம் பார்வையா 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே மாதிரி ராசியை பார்க்கிறார். அது ஒரு நல்ல நிறைவு என்று சொல்லலாம். துளாராசி என்பவர்களே, அடுத்து உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு வரப்போறார் குரு. சற்று கவனமாக செய்யவும். எதை செய்ய வேண்டுமானாலும் இந்த சித்திரை 18க்குள்ளே செஞ்சு முடிச்சிருங்க. அடுத்து விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுக்கு சற்று நேரம் சரியில்லை. உங்களுக்கு எந்த கிரகங்களும் பலமாக இல்லை. ஒரே ஒரு கிரகம் மட்டும், எந்த கிரகமும் உங்களுக்கு பலமாக இல்லை. அதனாலே விருச்சிக ராசி என்பவர்களே, சித்திரை 18 வரையும் சற்று கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சித்திரை 18ஆம் தேதி குரு பயிற்சி ஆகுது. அந்த குரு பயிற்சி ஆவதற்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே பலன் தருவார். சித்திரை 1லேருந்தே உங்களுக்கு பலன் தந்துடுவார். குரு 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார். நல்லது நடக்கும். அடுத்தபடியாக தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு நல்ல நாள். இந்த சனி பகவான் 3ல் இருக்கார். சனி பகவான் 3ல் இருந்துக்கிட்டு செவ்வாய் 3ல் இருக்கார். ராகு பகவான் 4ல் இருக்கார். இந்த 4ல் இருக்கிற ராகு பகவான் இந்த 1 வருஷத்துக்கு மேலே இருப்பார். அந்த ஓராண்டுக்குள்ளே உங்களுக்கு அவரால் என்னென்ன நன்மைகளை செய்ய முடியுமோ அத்தனை நன்மைகளையும் செய்வார். சனி 3ல் இருந்துட்டு இன்னும் 2 வருஷத்துக்கு மேலே இருக்கார். அந்த 2 ஆண்டுகளும் அவர் நல்ல பலன்களை தருவார். நல்லது நடக்கும். நேயர்களை கவனமாக நடந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி என்பவர்களே, படுத்து கிடக்காதீர்கள், முயற்சி பண்ணுங்கள், நல்லது நடக்கும். அடுத்து மகர ராசி என்பவர்களே, உங்களுக்கு 7.5 சனியுடைய காலம் இன்னும் 2.25 ஆண்டுகளுக்கு குறையாமல் இருக்கிறது. இந்த காலங்கள் கொஞ்சம் சிரமமான காலங்கள் தான். ஐயா, யாருக்கு தனியாக சிரமம் இல்லை. மனிதனாக பிறந்தால் அனைவருக்கும் சிரமம் இருக்கத்தான் செய்கிறது. 10 ரூபாய் கஷ்டம், 100 ரூபாய் கஷ்டம், 1000 ரூபாய் கஷ்டம், 1,00,000 ரூபாய் கஷ்டம், கோடி கஷ்டம். யாருக்கு சிரமம் இல்லை. ஆனால் அந்த சிரமம் இறைவன் நினைத்தால் நம்மளுக்கு மாற்றி விடலாம். ஆகவே நம்மளுடைய இறை வழிபாடு தான் நமக்கு முக்கியம். அந்த இறை வழிபாடு நாம் செய்ய வேண்டும். ஒன்றென்றிரு உண்டென்றிரு,
மனமே உபதேசம் உனக்கிலே பட்டத்தார் சொல்லியிருக்கார். ஒன்றென்று தெய்வம் ஒன்று என்று தெய்வம் இருக்கிறார். எம்பெருமான் பரமேஸ்வரன் தான் தெய்வமா. பசித்தோர் முகம் பார், நல்ல அறமும் நட்பும் என்று பசிக்கின்ற ஏழைகளுடைய முகத்தை பார். இதெல்லாம் ஒரு நல்ல காரியங்கள். இதையெல்லாம் செய்தவனால் இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு விரைவாக கிடைக்கும். முடங்கி கிடக்காதீர்கள், முயற்சி செய்யுங்கள். முயன்றால் முடியாதது ஏதுமில்லை. ஆகவே 7.5 சனி இருக்கிறது, கஷ்டப்படுத்துகிறான், ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே அப்படி என்று முடங்கி கிடக்காமல் இறைவனை, நமக்கு கோவிலுக்கு போக முடியல என்றால் வீட்டிலேயே தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்யலாம் அல்லவா? வீட்டிலே குலதெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை செய்யலாம் அல்லவா? ஏன் நாம் இதை செய்வதில்லை? நேரம் இல்லை. இருக்கின்ற நேரத்திலே செய்யலாம் அல்லவா? காலையில் சீக்கிரமாக கொஞ்சம் நேரம் எழுந்திருந்து குளிச்சுட்டு தீபத்தை ஏற்றி பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகலாம் அல்லவா? இதில் அக்கறை இல்லை என்றுதான் சொல்லுவேன். ஆகவே கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு ஜென்ம சனி. கும்பராசி அன்பர்களுக்கும் இன்று கிரகங்கள் பலமாக இல்லை. பிரச்சனைகள் தலைக்கு மேல் போகும். பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள். கடன்கள் நிறைய வரும். தேவையற்ற செலவை செய்யாதீர்கள். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இறை வழிபாடு தான் நல்ல பலன் தரும். அடுத்தபடியாக மீனராசி அன்பர்களே, உங்களுக்கும் 7.5 பகவானுடைய காலம். இந்த மகர ராசிக்கு 2 வருஷம், கும்பராசிக்கு 5 வருஷம், மீனராசிக்கு 7.5 வருஷம் இருக்கு. முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று என்றெல்லாம் 3 சுற்றுகள் வருகிறது. அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இறை வழிபாடு செய்யுங்கள். சனிக்கிழமை விரதமாக இருங்கள். விரதம் என்றால் என்ன? அந்த விரதம் என்பது பரிகாரம். விரதம் என்னை பொறுத்தவரை நான் பரிகாரம் என்பதே தவறு என்று சொல்லுகிறேன். பிரார்த்தனை செய்யுங்கள், அதுதான் முக்கியம். பரிகாரம் என்ற வார்த்தையே நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு தெரிஞ்சவரை அது எனக்கு சம்மதம் இல்லை. ஏனென்றால் இறைவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணுங்கள். இறைவன் நமக்கு நல்லருள் செய்வான். ஆகவே அன்பான நேயர்களே, நல்லருள் நடக்கும். சனிக்கிழமை விரதமாறுங்கோ. சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றுங்கள். காக்கைக்கு அன்னம் வையுங்கள். காக்கைக்கு எள்ளு சாதம் வைக்கலாம். கோயிலில் போய் எள்ளு சாதம் பண்ணி சனீஸ்வரருக்கு நேர்த்தியம் இல்லைன்னா வீட்டிலேயே எள்ளு பொடி செய்து சாத்தில் வடித்து சாத்தை கொஞ்சோண்டு எடுத்து கலந்து அந்த காக்கைக்கு வைக்கலாம். இதை யாரும் செய்வதில்லை. 24 மணி நேரமும் வேலை 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 வேலை. என்ன பலனை கண்டோம்? ஒரு பலனும் இல்லை என்று சொல்லுகிறார். கடைசியிலே நாளைக்கு என்ன பண்ணுறதுங்கிற போதுதான் படுக்கிற போது அந்த சிந்தனை வருகிறது. அதனால் இறைவனை நாடுங்கள். சிவாய நம என்ற சிந்திப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. அந்த சிவன் நாமத்தை நாடுங்கள். சிவபுராணம் பாராயணம் செய்யுங்கள். நல்லது நடக்கும். மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காங்க. ஆனால் ராகு லக்னத்து ராசியில் இருக்கிறார். அவர் குழப்பமான ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணுவார். ஒன்றை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நான் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி. ராசிக்கு குரு வந்ததிலிருந்து என்னை பாடப்படுத்தி விட்டார். ஒரு முடிவு, எந்த முடிவும் என்னால் எடுக்க முடியவில்லை. குழப்பமான என்னுடைய அனுபவம் அது. ஏதோ அந்த அம்பிகையினுடைய அருள், என்னுடைய குலதெய்வம் துர்கா பரமேஸ்வரனுடைய அருள் ஒரு நல்ல முடிவை காட்டினார். அமைதியாக இருக்கிறேன். ஆகவே அன்பான நேயர்களே, இறை வழிபாடு தான் உங்களுக்கு நல்ல நேரம். இதை மீனராசி என்பவர்களாம் கொட்டா போகுது என்று சொல்லுகின்றார்கள். வீட்டிலே முடங்கி கிடந்தால் கொட்டாது. முயற்சி செய்யுங்கள், நல்லது நடக்கும். ஆனால் இந்த குரு பகவான் வெகு விரைவிலே உங்களுக்கு இடம் மாறுகிறார். 3ஆம் இடத்துக்கு வரார். ஆனால் 3ஆம் இடத்துக்கு வந்தால் அவருடைய பார்வை 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அது ஒரு நல்ல பார்வை. குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார்.
நல்லது செய்வார். கெடுதல் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே மீனராசி என்பவர்களுக்கு அடுத்து குரு 6ஆம் இடத்துக்கு, குரு 3ஆம் இடத்துக்கு வந்தாலும் 2 வருஷம் அந்த இடத்துல இருக்க போறார். 2 வருஷம் அந்த இடத்துல இருந்தாலும் அவருடைய பார்வைகள் மிகச் சிறப்பாக இருக்கிறது. ஆகவே சற்று கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இறை வழிபாடு செய்யுங்கள், நல்லது நடக்கும். அன்பான நேயர்களே, எல்லா அன்பர்களும், எல்லா மக்களும் நம் மக்கள், எல்லாரும் இன்புற்று வாழ வேண்டும், நோயற்ற வாழ்வோடு வாழ வேண்டும். புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவரவர் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். குலதெய்வத்துக்கு போனால் வருஷத்துக்கு ஒரு முறை போனால் போதும்னு சொல்கிறாங்க. அது தவறு. நம்மளால் முடிந்தவரை மாதம் ஒரு முறை போய் சாமியை பார்த்துட்டு ஒரு பத்தியை வாங்கி ஏற்றி வச்சு கும்பிட்டுடுவாங்க, போதும். கிடாயெல்லாம் வெட்ட வேண்டாம். இது செஞ்சுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த குலதெய்வங்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். பெண்கள் வீட்டிலே தீபம் ஏற்றுகின்ற பொழுது அந்த குலதெய்வத்தை நினைத்து தீபம் ஏற்றுங்கள். எல்லா வீட்டிலும் சாயந்தரம் ஆனவுடனே தீபம் ஏற்ற வேண்டும். என்ன செய்வது? தீபம் ஏற்ற முடியவில்லை. வெள்ளிக்கிழமை ஏற்றினா போதும், செவ்வாய்க்கிழமை ஏற்றினா போதும். தீபம் ஏற்றி கண்டிப்பாக ஏற்ற வேண்டும். அன்பான நேயர்களை, இறை வழிபாடு தான் நமக்கு ஒரு நல்லருள் தரும். ஆகவே நாம் கவலை வேண்டாம், கவலைப்பட்டாலே முடங்கி விடுவோம். ஆகவே அன்பான நேயர்களே, எல்லா நண்பர்களும் நல்ல பலன் அடைய வேண்டும். அடுத்தபடியாக வெகு விரைவிலே இந்த 18ஆம் தேதி குரு பேச்சு வருகின்றது. அந்த குரு பேச்சுக்கு பலன்களை எல்லாம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே நான் சொல்ல ஆரம்பித்து விடுவேன். ஆகவே என்னுடைய அந்த யூடியூப் சேனலை பார்த்து அந்த குரு பலனுக்கு குருவுக்கு என்ன பலன்கள் இருக்கிறது, யார் யார் இந்த குருவை வழிபட வேண்டும், யார் யார் வழிபட இப்பொழுது தேவை, இறைவனை வழிபடுவது தேவையில்லை என்று சொல்வது முட்டாள்தனம். கண்டிப்பாக வழிபடணும், பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கட்டம் இருக்குது. அதனால் மீன ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக 2 ஆண்டுகளுக்கு வியாழக்கிழமை தோறும் தசாமதிக்கு அர்ச்சனை போடும். இப்படியெல்லாம் ஒரு கருத்து இருக்குது. மேஷராசி என்பவர்களுக்கு தேவையில்லை. அந்த பேச்சு ஆகிற போது வழிபட்டால் போதும், எப்பாவது ஒரு தடவை போய் தசாமதியை பார்த்து வந்தால் போதும். ஆகவே அன்பான நேயர்களே, இதில் குருவுக்கு செய்வதா தசாமதிக்கு வழிபாடு செய்வதாங்கிற ஒரு கருத்து இருக்கிறது. குருவுக்கும் சேர்த்தா வேணும், தட்சிணாமூர்த்திக்கு செய்யும். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அதிதேவதை பிரத்யதி தேவதை என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதிதேவதை என்றால் என்ன? இப்போ ஒரு செவ்வாயினாலே நமக்கு ஒரு சிரமம் ஏற்படுகிறது என்றால் முருகனை, திருச்செந்தூர் முருகனை போய் வழிபடுகிறது. வைத்தீஸ்வரன் கோயில் போய் சொல்லலாம். நவகிரகத்தில் உள்ள செவ்வாய்க்கு அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். செவ்வாய்க்கிழமை விரதமாக இருந்து முருகனுக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்க, கந்த விஷய கவசம் பாடிங்க. அதே மாதிரி குருவுடைய சிரமங்கள் இருக்குமே ஏனால் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால் நல்ல பலன் தரும். தட்சிணாமூர்த்தியுடைய ஸ்லோகம் எல்லாம் இருக்கிறதெல்லாம் பாராயணம் செய்யலாம், செய்தீர்களால் நல்ல பலன்களை தரும். அவை அன்பான நேயர்களே, எல்லா நலன்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ இறைவனை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.